ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லி ஜனங்க படம் கொண்டாடிடுவாங்களா? நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் நல்லா போயிடும். கரெக்ட். நல்லா இருந்தால் கொண்டாடிடுவாங்க. ஆனால் நீங்கள் பயமுடுத்துனீங்கன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கிற படத்துக்கு கூட போக மாட்டாங்க. Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஒண்ணுமே இல்ல, 30 பாம்லாஸ் பின்னாடி நடக்கும், நான் முன்னாடி ஓடிட்டு இருப்பேன், கேமரா எங்கேயோ இருக்கும், பின்னாடி எல்லாம் நெருப்பு இருக்கும். என்ன சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கு. அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். நான் ஓடும் போதே ஒருத்தன் தப்பாக அடித்தான். நான் நின்றுட்டேன். வெளியே வரும்போது கருப்பாக ஏற்கனவே கருப்பு, டபுள் கருப்பாக வெளியே வந்தேன். இவர் லெஜெண்ட், அவர் லெஜெண்ட், இவர் லெஜெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. யாருமே லெஜெண்டே இல்லையா? யாருமே கிடையாது. ஹம்பிள்னா என்னன்னு சொல்லுங்க. பணிவா இருக்குது. பணிவுன்னா என்னன்னு சொல்லுங்க. ஹம்பிளா இருக்கு. முயற்சி பண்றீங்க. எனக்கு பிஸ்னஸ் இல்லை, வேற யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட ஏதாவது இருக்கலாம், நஷ்டம் வரும்னு சொன்னேன். படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு வந்தா நீங்களே வந்துட்டு இல்லை இதை பண்ணாதீங்க உண்மையை பேசி ஒரு ப்ரொடியூசர் எடுத்துட்டீங்கல்ல சார். ப்ரொடியூசராக இப்போ நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கெல்லாம் கோவம் வரும்? ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எங்கே விற்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. தெர் இஸ் நோ பயர். ஸோ ப்ரொடியூசர் ஹேவ் டு திங்க். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லி ஜனங்க படம் கொண்டாடிடுவாங்களா? நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் நல்லா போயிடும். கரெக்ட். நல்லா இருந்தால் கொண்டாடிடுவாங்க. ஆனால் நீங்கள் பயமுடுத்துனீங்கன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கிற படத்துக்கு கூட போக மாட்டாங்க. பட் அக்ஷரா வந்து அப்படி நாங்கள் ஒரு பார்க்க முடியலையே அப்படின்றதால கேட்குறேன். ஸோ வெளியில வந்த பிறகு இன்னும் ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தாங்க. ஸோ அது அப்படியே போச்சு. தென் ஷி பாஸ்ட் அவே. ஸோ ஐ வாஸ் இன் மை ஓன் பர்சனல் திங். வரிசையாக எல்லா படத்தையும் எடுத்தாலும் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார். அது ஒரு 5 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காரு. அதில் சார் ஏன் சார் இன்னும் பண்ணக்கூடாது. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என்னோட பேர் பிரியா சார், பிரியா செல்லதுரை. ஸோ ரைட், இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்க்க போய் தெரிஞ்சது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ என்ன மாதிரியான படம் சார் நீங்கள்? த்ரில்லர் சார் நாங்கள் பார்க்கும்போது அப்படி இருந்தது. பட் உங்களுக்கு தெரியல, த்ரில்லர் தான், த்ரில்லர் மூவி பக்கா த்ரில்லர். சார் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு படம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும், இதனால தான் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த படம் நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம்? நல்ல, என்னுடைய கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். படம் கதை வயசு ஒரு நல்ல கதை, அது கண்டிப்பாக தேவைதான் சமுதாயத்துக்கு. அது இல்லாமல் என்னென்னா, நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடக்கும், அது சால்வ் பண்ணுறது தான் ஹீரோவாக இருப்பாங்க, அங்கே போவாங்க. பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பிரச்சனைன்னா அதை யார் சால்வ் பண்ணுறா, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதுதான் இந்த கதை. ஸோ வித்தியாசமாக இருக்கா இல்லையா? வித்தியாசமாக இருக்குது சார். இருக்குல்ல, கேட்கும் போதே ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். இருக்கு சார், இருக்குன்னு நீங்கள் சொல்லணுக்காக தான் அப்படி பேசுனது. இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதே மாதிரி என்ன சார், வரிசையாக எல்லா படத்தையும் எடுத்தாலும் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார். அதில் சார் ஏன் சார் இன்னும் பண்ணக்கூடாதுன்றீங்களா? ஐயோ சார், நான் அப்படிலாம் சொல்ல, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும். உங்களுக்கு அது எப்படி இருக்கு இந்த படத்துலேயே போலீஸ் அப்படின்னு வந்து சொல்றப்போ? ஈஸியாக இருக்கும்ல, ஜாலியாக இருக்கு. நம்ம பண்ணுறதான வழக்கம். அது ஒரு 5 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி வச்சுட்டீங்களா சார் வீட்லேயே நீங்கள்? ஓகே. அது வந்து அது போலீஸ்னா ஒரு அப்படியே ஒரு ரெகுலராக போலீஸ் இல்லை, நல்ல ஒரு கேரக்டர், கதையோட ஒரு நல்ல இடத்துல இருக்கனால அது. ஆனால் எனக்கு இப்போ ஆஃப் கேமரா நீங்கள் 2 பேர் பேசினது நான் கவனித்தேன். அவரும் நீங்களும் ஒரு மாதிரி பயங்கர ஜெல்லாகி அவர் அவங்களை கலாய்க்கிறதும் நீங்கள் திரும்ப அவர்கிட்ட ஏதாவது சொல்கிறதும் அப்படிதான் இருப்பீங்களா செட்லையுமே? ஆமாம் சாரு, நம்ம சாரு ஓ அப்படி அவங்க இப்போது அவரை இனிமே பார்க்க முடியாது. ஷூட்டிங்கில் அவர்கிட்ட என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ, எவ்வளோ கதை கேட்கணுமோ, எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்க முடியுமோ இருந்தாச்சு. ஓகே. அவரை நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்து ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோ அவர் நம்ம பக்கத்தில் பார்த்து ஒரு சான்ஸ் கிடைச்சா விடுவோமா? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் கூட க்ளோஸாக இருக்க வேண்டியது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க முடியுமா? பிஸியாக இருப்பார். அதுதான். அதனால் இருக்கப்போ அவர்கிட்ட ஜாலியாக இருந்துக்கலாம்.
அவரும் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்பார். அவர் ஆமாம், ஆனால் என்கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்காரு. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை, நம்ம குரல்லே அப்படி தான், பார்வையே அப்படி இருக்குது, நான் என்ன பண்ண முடியும். ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க இல்லையா? பட் நீங்கள் வீட்டில் போனால் ஒரு நல்ல அப்பா, நல்ல ஹஸ்பண்ட், ஒரு மாதிரி சாஃப்டான இருக்கீங்க. இன்னும் என்ன மாதிரியான கேரக்டர்லாம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க எங்களுக்கு தெரியாமல் உள்ள? இந்த மாதிரி ஒரு முகமும் எனக்கு இருக்குது அப்படின்னு. இல்லை, எங்கேயுமே சாஃப்டாக தான் இருப்பேன். எல்லா இடத்துலையும் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் டோனை மாற்றுறது, இல்லைன்னா தேவையில்லையே. எல்லா நேரத்தையும் சிடுன்னு இருந்துன்னா அந்த பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ பக்கத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க நான் என்கிட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இவங்க பற்றி சொல்லணும்னா ஒரு காம்போ மாதிரி. செட்டில் வந்துட்டு ஹீ லவ்ஸ் him way too much, he admires him way too much. ஒரு காம்போ மாதிரி அந்த இது பழைய பாட்டு பாடுறது, எல்லாரையும் கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு ஜோடியாக இருப்பாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு பழசை பற்றி இல்லை சார் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாருமே ரெடி பொசிஷன்ல வச்சிருப்பாரு. எங்கெங்கயும் போயிடாம அப்படியே இருந்து டக்குன்னு டேக் போற மாதிரி. கேரவன் போகக்கூடாது. சார் வந்து கேரவனுக்கு போக மாட்டார். அவர் வந்துட்டு அவர் ஷார்ட் முடிஞ்சாலும் அங்கே வந்து மரத்து கீழே செட்டுக்கிட்டே வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருவாரு. எல்லாருமே நாங்கள் சைடில் உட்காந்துருவோம். அண்ட் ஹீ வில் ஆஸ்க் him all his work, எப்படி பண்ணீங்க, அது என்ன பண்ணீங்க. ஸோ இட் வாஸ் ஆல் லைக் எங்களுக்கும் கேட்குறப்போ இட் வாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. பட் நிறைய ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சு. ஓகே, உட்காந்து கதை பேசிடுவீங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. இல்லை, நான் ரெகுலராக நார்மலாக அந்த பழசு பேசி எல்லாம் வாழ்ந்ததே கிடையாது. இவங்க சீண்டி தேவையில்லாமல் பேசுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வர சீக்வன்சஸ்லாம் விஎஃப்எக்ஸு, க்ரீன் மேட்டு, அது இது அப்படி தானே நம்ம எடுக்கிறோம். பெரிய அப்போ அவங்களாம் ரியலாக பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம கேட்டு தெரியாமல் ஆமாம் கேட்டேதான் டூப்பே போட மாட்டார் சார். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக தான். நேற்று நெப்போலியன் சொல்லிட்டான். நிறைய அப்படி என்ன சுவாரஸ்யமான கதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஏதாவது 2 சொல்லுங்களேன். சுவாரஸ்யமான கதை நான் அப்புறமா சொல்கிறேன். அவரும் சொல்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை லாஸ்ட்டாக வீரம் படத்தை குட்டி பொண்ணா பார்த்தோம். அது நல்லா வளர்ந்துட்டீங்க. சொல்லுங்கள் எப்படி இந்த கதை வந்தது? அது ஜஸ்ட் ஹேப்பன் சடனாக. நார்மல் மீட்டிங்க்கு வந்தோம். அப்போது அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்தோம். இந்த ஸ்டோரி வாஸ் ரியலி நைஸ். என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஸோ யா ஜஸ்ட் ஹேப்பன்ட். இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் கேர்ளோட ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டுருக்கு படிப்பு நடிப்பு எப்படி போயிட்டுருக்கு? 2மே It's fine. Like holidays time la I shoot and all, so it's not a big deal. இப்போ நீங்க வந்து உங்க கூட இருக்கவங்க பெரிய லெஜெண்ட், அவர் லெஜெண்ட் ஆக்டர்ஸ், கண்டிப்பா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருப்போ லெஜெண்ட் எல்லாம் அதெல்லாம் இல்ல. யாருமே லெஜெண்ட் கிடையாதுங்க. சும்மா இவன் லெஜெண்ட், அவர் லெஜெண்ட், இவர் லெஜெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. அவ யாருமே லெஜெண்டே இல்லையா? யாருமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் டூயிங் தேர் ஜாப், வாட் தே லைக் இட் அண்ட் வேர் தே வாண்ட் டு மேக் மனி. ரைட், ஐ லவ் திஸ் ஜாப். நான் இதை நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் இதிலே ஒட்டிகிட்டு இருக்கேன். நிறைய சம்பாதிக்கிறது இடம் இருந்தாலும் இதில் ஒட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள லெஜெண்டு இவங்கள மாதிரி இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ தெர் இஸ் செயின். அது செயின் நிற்கவே நிற்காது. நம்ம யாரையுமே இந்த ஓவர் ப்ரைஸ் பண்ணுறது, இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக ப்ரைஸ் பண்ணுவாங்க. அடிக்கணும் போல தோணுது. உங்களை தான் சார் சொல்லிட்டு This is why they are who they are. ஹம்பிளா இருக்காங்க. இது நாங்க இப்படி சொல்லிடுவோம் எவ்வளவு ஹம்பிளா இருக்காங்க. அதுவும் அகெயின் தட்ஸ் a biggest mistake. ஹம்பிள்னா என்னன்னு சொல்லுங்க. பணிவா இருக்குது. பணிவுன்னா என்னன்னு சொல்லுங்க. ஹம்பிளா இருக்கு அப்படி இப்படியா இருக்கும். அப்படி கிடையாது. இல்ல, நார்மலா இருக்கும். இது இருக்கிறதுல என்ன பெரிய விசேஷங்கிற ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கிறதுல என்ன பெரிய விசேஷம்? ஒன்றுமே கிடையாது. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஜாப். எல்லாத்தோட ஈஸியஸ்ட் ஜாப்பு இது தான், நார்மலாக இருக்கிறது. வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா பேசுகிறதெல்லாம் ரொம்ப நார்மல் தானே அது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா வரும்போது இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான், அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுனால தான் நம்மளை ஹம்பிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. we all are normal and we have to give respect and take respect. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 10 minutes கான்வர்சேஷன்லேயே அவர் இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அப்படின்றப்போ நீங்கள் செட்டில் அவர் கூட ட்ராவல் பண்ணி அவர் கூட அப்போ நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பார்ல அவர் இப்படி இப்படின்னு. என்ன சார் தலையான்றாரு. நம்ம ஒரு விஷயத்தை பயங்கரமாக நினச்சிருப்போம்ல,
ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போடான்னு ஓகே. சில விஷயத்தை சார் இது ரொம்ப சிம்பிளாக அதில் தான்டா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ஷார்ட்ல பாம் பிளாஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே நடந்த ஒரு சிங்கிள் பாம் பிளாஸ்ட் தான். சார் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த படத்துல வந்துட்டு பின்னாடி பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்கும், நான் ஓடிட்டு இருப்பேன், ஒரு 30 பாம் பிளாஸ்ட் இருந்து. ஏன்னா வந்து சத்த கேட்டுனா ஐ காட் லிட்டில் ஸ்கேர்ட் ஆக்சுவலி. பக்கத்தில் நல்ல ஃபயர் நல்லா வந்துட்டு அந்த சூடு பயங்கரமாக அடிக்கும்ல பிளாஸ்ட்லாம் பண்ணும்போது. அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 30 பாம் பிளாஸ்ட் பின்னாடி நடக்கும், நான் முன்னாடி ஓடிட்டு இருப்பேன், கேமரா எங்கேயோ இருக்கும், பின்னாடிலாம் நெருப்பு இருக்கும். என்னது என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அது நிறைய இருக்கும். அப்போல்லாம் வரிசையாக பாம்பு வச்சுருப்பாங்க. ரியல் பாம்பு வரிசை. ஆமாம். அப்படி இங்கே போகும்போது வெடிக்கணும், அங்கேருந்து வெடிக்கணும் அப்படின்னா அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான், ரைட்டு லெஃப்ட்டுன்னு. அவன் தப்பாக அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, மேட்ரு ஓவர். நான் ஓடும்போதே ஒருத்தன் தப்பாக அடித்தான், நான் நின்றுட்டேன், வெளியே வரும்போது கருப்பாக வர்றேன், ஏற்கனவே கருப்பு, டபுள் கருப்பாக வெளியே வந்தேன். ஸோ இதெல்லாம் இப்போல்லாம் சிஜியில் வெடித்து தள்ளிடுறாங்க, நம்ம வெறும் ரியாக்ஷன் கொடுத்து. சார் ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதை ஃபன்னாக சொல்லிடுறீங்க, சிரிச்சிடும். பட் ஆனால் ரியலாக அந்த இடத்துல இருக்கும்போது அது பெரிய ஒரு ரிஸ்கில் தானே சார், பெரிய ரிஸ்க்கு கொஞ்சம் தானே. Film has become more easier now. It has become more easier. So the dimension of the film அப்படித்தானே. See, the day when they started அதுலேருந்து ஒன்று சேஞ்ச் ஓவர் ஆக ஈஸியாக ஆகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் மானிட்டரே கிடையாது. இப்போ பார்த்து மானிட்டரில் நான் எப்படி நடித்தோம் அப்படிலாம் தெரியாது. கேமராமேன் மட்டும்தான் பார்ப்போம், வேறு யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ஃபேம், அந்த ஃபேம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபார் மை சிச்சுவேஷன் ஐ திங்க் ஐ டிட் ஓகே. ஸோ படங்கள் அதுக்கப்புறமே வந்துட்டு எப்போவுமே பிக் பாஸ்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அவங்க ஒரு லைம்லைட்டில் இருந்துட்டு இப்போ அவங்கள பார்க்க முடியும் நம்ம அடிக்கடி. பட் அக்ஷரா வந்து அப்படி நாங்கள் ஒரு பார்க்க முடியலையே அப்படின்றதெல்லாம் கேட்குறேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மம். அம்மா வாஸ் நாட் ஃபீலிங் வெல், ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக்சுவலி. பிக் பாஸில் இருக்கும்போதே அம்மா வாஸ் இன்டு டயாலிசிஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அங்கே அந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்தப்போ ஷி ஹேட் கெட் அண்ட் ஆல், ஷி வாசன்ட் ஏபிள் டு வாக் ப்ராப்பர்லி. ஸோ வெளியில் வந்த பிறகு இன்னும் ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க. ஸோ அது அப்படியே போச்சு. தென் ஷி பாஸ்ட் அவே. ஸோ ஐ வாஸ் இன் மை ஓன் பர்சனல் திங், மை எமோஷ்னல் திங்னு எல்லாமே. அதுக்கப்புறம் தான் ஐ வாண்ட் டு பிரேக் தட் ஷெல் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அப்படி வந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் கேம் அப், ஐ டென்ட் ஃபீல் லைக் டேக்கிங் இட் அப் த டைம். லைக் நான் இப்போ அம்மா தான் அப்புறம் வந்துட்டு ஒர்க்கான்னு பார்க்கும்போது எனக்கு அம்மா தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வேஸ்டட் தட் டைம். ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட் பிகாஸ் ஐ ஃபீல் தட் மூமெண்ட் பீயிங் வித் ஹர், ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. பிகாஸ் அதுக்கப்புறம் கிடைக்காது இல்லையா. ஸோ ஐ யூட்டிலைஸ் தட் டைம் வித் ஹர், வாட் எவர் ஐ ஹேட் சம் 2 years left with me. So அது ஓகே, ஐ ஸ்பெண்ட் வித் ஹர், தட் இஸ் மோர் வேல்யூபிள் ஃபார் மீ. ஓகே டன். சார் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு இளமையாகவே இவர் என்னப்பா நான் அப்போ பார்க்குறப்போ இப்படி தான் இருந்தார், இப்போவும் இப்படி தான் இருக்காரு சார். அது சார் நான் வந்து அப்பியரன்ஸ் முடிய மட்டும் சொல்லலை, நீங்கள் உங்கள் பாடி இதாக இருக்கட்டும் அப்படியே இருக்கீங்களே, அதுக்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்களா? நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். கம்மியாக சாப்பிடணும், தேவையான அளவுக்கு சாப்பிடணும், சாப்பிட்டதை செமிக்க வைக்கணும், முடிஞ்சு போச்சு. இப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார். ஆனால் செய்கிறது கஷ்டம், செய்கிறது கஷ்டம், ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆர்கானிக் ஃபுட்டு அவர் சார் பண்ணையில் விளையிறது தான் சாப்பிடுவார். நல்ல எக்ஸசைஸ் இப்போவும் வாக்கிங் தான் எக்ஸசைஸ். எல்லாரையும் நல்லா மிரட்டுவார், ஓட்டுவார், அதனால நல்ல எக்ஸசைஸு. மிரட்டுவார் மிரட்டுவாருன்னு என்ன சார்? எல்லாரையும் மிரட்டுறது, அன்பால மிரட்டுறது. ஓகே, உங்ககிட்டே கேட்டேன், நான் சொல்கிறது சரிதானே? சரிதான். ஓகே, ப்ரொடியூசராக இப்போ நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கெல்லாம் கோவம் வரும்? இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் ப்ரொடியூஸே பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? There is no market at all. So it's a very tough time for the film industry. இந்த டைமில் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எங்கே விற்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. There is no buyers. So producers have to think. இப்போ எல்லா தொழிலும் நம்ம என்ன செய்கிறோம், சினிமா மட்டும்தான் ஆசைக்காக வந்து பண்ணுறது. மீதி எல்லாமே நீங்கள் ஒரு சாக்லேட் பண்ணணுன்னா முதல்ல இதோடைய கோகோ எங்கேருந்து கிடைக்கும், மில்க் எங்கேருந்து கிடைக்கும், இது எங்கே மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பேசுவோம், அது செய்வோம். சினிமா மட்டும் அப்படி இல்லவே இல்லை. யாரோ சொல்ல கேள்வி, யாரோ சொல்லி நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி, 100ல் 2 படம் தான் அப்படி 100 கோடி, மீதி 98 படத்தை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை.
So it is a very tough time for producer. So I literally feel that cinema has to take, and it will take its own. அது தண்ணி மாதிரி இது, எங்கே அப்படி ஃப்ளோ இருக்கோ அது தானே வந்துடும். கிட்ட வந்தவொடனே எல்லாத்துக்கும் ஷாக் அடிக்கும். ஸோ நிறுத்துவாங்க, ப்ரொடக்ஷன் கம்மியாகும். பட் இது கிளாமரும் ஃபேமும் இருக்கிறதுனால பணம் இருக்குதா நினச்சிட்டு உள்ளே வர்றாங்க. ஸோ ஆனால் ப்ரொடியூசர்ஸ் இஸ் அ வெரி டஃப் டைம் இது. ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கு போட்ட காசு போட்டு சம்பாதிச்சோம் எல்லாம் வாங்கிடுறாங்க, அதோடு போயிடுவாங்க. ஸோ நான்லாம் ரொம்ப யோசித்து, ஏன்னா இந்த படத்துக்கே நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன், என்னை வச்சு பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸ் இல்லை, வேறு யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட ஏதாவது இருக்கலாம். அப்படி நீங்களே சொல்கிறீங்களா சார்? நஷ்டம் வரும்னு சொன்னேன். கேளுங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த நஷ்டத்தை தாங்க முடியும்னா ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணோடனே ப்ரொடியூசரை இவர் இன்டர்வியூ பண்ணி அவங்க ஓகே சொன்ன அப்புறம் தான். ஸோ உங்கள் இது நஷ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் தாங்குவீங்களா, உங்கள் பேலன்ஸ் ஷீட் என்னென்னு பார்த்துட்டு தான் ஓகே. ஸோ அவங்க ஓகேன்னதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே வந்துட்டு ஓகே நமக்கு இப்போ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் வருமே தவிர, இல்லை நீங்கள் எனக்கு இப்போ மார்க்கெட்டில் என்னை வச்சு நீங்கள் இதை பண்ணால் உங்களுக்கு நஷ்டம் வரும்ன்ற ஒரு இவ்வளோ வெளிப்படையாக வந்து ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை, நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசரை நேற்று சொன்னார் ஒரு இதில். நான் முதல்ல அதுதான் நான் சொன்னேன், எந்த புது இப்போ நான் சுதனுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், தட் இஸ் ஹூ டிட் மகாராஜா. தென் இந்த படம் இருக்குல்ல, இது இன்னொன்று பார்க்கிங். ஸோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட அருள்நிதி தம்பி ஹீரோ, அதில் எனக்கு தெரியும், they will make money, they will sell it somehow. இதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நிறைய சின்ன ப்ரொடியூசரெல்லாம் வேணான்னு சொல்லுவேன். சம்பளம் உங்களுக்கு நீங்கள் என்ன கொண்டா, ஏப்பா அப்படியெல்லாம் விற்க முடியாது, மார்க்கெட் அப்படி இல்லை. ஸோ டோன்ட் டூ தேட், அது பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன், அன்பாக அனுப்பிச்சி விட்ருவேன். எனக்கு காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் உங்கள் சார். ஆனால் உங்ககிட்ட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வந்தால் நீங்களே வந்துட்டு இல்லை இதை பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ஷீட்லாம் காட்டணும். அப்படியா? அது வேறையா சார்? இல்லை, உண்மையிலே அதை கேட்டேன் நான். எனக்கு தெரியும்ல, அவன் பாவம் கடன் வாங்கி நகை அடகு வச்சு எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. உண்மையை பேசி ஒரு ப்ரொடியூசர் கெடுத்துட்டீங்கல்ல சார். சார் அப்படிலாம் இல்லை சார். இல்லை, அதுதான். ஸோ அது நம்ம வி ஹேவ் டு பி லிட்டில் கான்ஷியஸில். கண்டிப்பாக சார். அப்போ இல்லை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஆக்டர், ப்ரொடியூசரு, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஃபாரின் படம்லாம் இவரை வச்சு தான் பார்த்தாங்க. எல்லா படமும் சார் தான் வாங்கி இது பண்ணி. வட சென்னை பார்ட் 2 ஏதாவது அப்டேட் கொடுக்க விரும்புறீங்களா சார்? ஆமாம், வட சென்னை பார்ட் 2 வருது. சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் இருக்கிறேன். அந்த அந்த பொண்ணான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர் சார், செல்வராகவன் சார், இந்த படங்கள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றப்போ நீங்கள் நிறைய அவங்கள பற்றி இன்டர்வியூஸ்லையுமே பேசியிருக்கீங்க. பட் நீங்கள் வந்து பர்சனலாக அவங்க கூட பழகும்போது நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்க சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிருக்காங்க? இல்லை, அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இப்போ ரைட் படத்தில் காட்டியிருக்காரு. ஏன்னா நடுவில் நம்ம படத்தை பற்றியும் கொஞ்சம் பேசணும்ல. ரைட் படத்தை அவங்ககிட்ட இருந்து வந்தது, இவர்கிட்ட இருந்து வந்தது, அப்புறம் ஷூட்டிங்ல சார் கிட்ட இருந்து வந்தது. ரைட் படத்துல எப்படி நடிச்சுப்பேன் மட்டும் பாருங்க. கரெக்ட். ரைட் படத்துல அதோட பிரதிபலிப்பு என்ன சார்? ஃபுல் சாரோட கிளாஸ் தான், ஃபுல்லாவே எல்லாமே நீங்க தான் சார். எல்லா கிரெடிட்ஸ் கோஸ் டு அருண் பண்ணிங்க சார். இந்த படத்துக்கான நடிச்சதுக்கான பாருங்க, இப்போ சீரியஸான போலீஸ் ஆஃபீஸரா நம்ம நடிக்கிறத விட இது கொஞ்சம் ஹியூமர்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் சார் கூட சிரிச்சுக்கிட்டே இருந்து பேசி இன்புட்ஸ் சில நிறைய விஷயங்கள் அங்கேருந்து எடுத்துருக்கோம். அப்படியெல்லாம் நான் யாருக்கும் விட்டுடிச்சு தான் நடிச்சிருக்க மாட்டேன். அவரு ஏதாவது கேட்டார்னா ஓகே அப்படின்னா பின்னிட்டடா அவ்வளோதான், அதுலேயே ஹாப்பி. நீங்கள் வந்து ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு போட்டு நீங்கள் பண்ணுற படங்களுக்கு எனக்காவது இன்புட்ஸ் கொடுப்பீங்களா டேரக்டர்ஸ்க்கு, இந்த மாதிரியான சீன் அப்படின்னு ஏதாவது? ஷூராக பேசுவேன். அது என்னென்னா, ஒன்ஸ் ஐ ஹியர் தி சப்ஜெக்ட், கதை கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் எனக்கு இது தேவை, இது இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அது சார் எப்படி பண்ணலான்னு, நான் இது இருந்தால் தான் பெட்டர்னு உன்னுடைய இமேஜினேஷனில் வரணும். ஸோ அது திருப்பி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. தென் அந்த படத்துக்கு டைட்டில் வெளியே சொல்லலை அவங்க, அதனால் அந்த பேர் சொல்லலை. நான் அருள்நிதி தம்பி படத்துலேயும் என் இன்புட் வர்ற வரைக்கும் விடலை. ஒரு 4 வாட்டி
வி ஹர்டு. அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஸ்பாட்டில் கூட பேசவே மாட்டேன். அன்லஸ் அன்டில் டைரக்டர் வந்து கேட்டால் தான் ஓகே சார் இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை வேண்டான்னா சரி ஓகே நீ என்ன சொல்கிறியோ அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் வைல் ஷூட்டிங். பிஃபோர் தேட் வி வில் டிஸ்கஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக சார். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வேணும்னே பண்ணுறது, அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பேடு. இப்போ தியேட்டரில் வியூவர்ஸோட ரிவ்யூவர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ யார் இப்போ கேமரா முந்தி கிடைக்கிறது கஷ்டம். இப்போ ஐஃபோனில் வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன கேமராலே வச்சு தே வில் டாக் வாட் எவர் தே ஃபீல். டெக்னிக்கலி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சது தான் உலகத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேர் நிறைய காசு வாங்கி கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூச்சமாக எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு கூச்சமே பட மாட்டேன். எனக்கே தெரியும். நானே என் படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் ஷோவே போடலையே. அகேன்னு ஒரு படம் இப்போ ஓடிடியில் வந்திருக்கு. ப்ரெஸ்ஸே போடலையே. நான் வேணான்ட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு படம் ஓடினா பார்க்கட்டும், இல்லைன்னா ஒரு என் காசு தானே, ஐ டோன்ட் மைண்ட். ஸோ அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த ரிவ்யூஸ் ஆர் மோர் ஸ்பாய்லர்ஸ். எவ்ரிபடி ஹேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. உன்னுடைய பார்வை வேறு. அந்த பார்வையை நீ திணிக்காத. உனக்கு அவரை பிடிக்குதா வச்சுக்கோ. இவரை பிடிக்கலன்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. ஸோ ரிவ்யூஸ் ஆர் வெரி பேட் நவடேஸ். ஐ டோன்ட் நோ சம்படி சேஸ் இன்னொருத்தன் காசு கொடுத்துட்டு சொல்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தென் இப்போ கலாச்சாரத்தில் என்னென்னா சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்களாமே. ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியல சார். ஆமாம் சார். என்ன சார் மிரட்டி இல்லை ஏன் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பழகுனதுக்கப்புறம் நம்ம என்ன ரிவ்யூ பண்ணி பிரயோஜனம்? ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எத்தனை சேனல்ஸ், யூடியூப்னால சேனல் எக்கச்சக்கமாக சேனல் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஆளுக்கு கருத்து சொல்லிட்டு சார் அதுக்கு ரெகுலராக பேட்டி கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கானே சார். இந்த ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ் தானே, அதுக்கு வந்து சேனல்ஸ் நிறைய வருது. சேனல்ஸ்னால் அவங்களாம் யாருன்னே தெரியாத நிறைய சேனல்ஸ் வருவாங்க. அதுக்கு ரெகுலராக எல்லா படத்துக்கும் ஃபஸ்ட் ஷோ போய் அதுக்கு பேட்டி கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கானே சார். இஷ்டத்துக்கு பேசுகிறது. அது லாங்குவேஜும் மோசமாக இருக்கும், ஒரு மரியாதையாகவும் இருக்காது. அந்த படத்தை பற்றி அறிவுபூர்வமான கருத்தும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒஸ்ட் ஆகி அப்படி ரீசெண்டாக இப்போது அந்த ரிவ்யூ, இந்த படத்துக்கான ரிவ்யூ பார்த்து எனக்கு பயங்கரமாக கோவம் அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய எல்லா படத்துக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ வர எல்லா படங்களுக்குமே உங்களுக்கு அது ஒரு கோவம் இருக்குது? கட்டாயமா. ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். ஒரு படம் சாதாரணமாலாம் எடுத்துட முடியாது. ஒரு கதை ஒரு டைரக்டர் எழுதி டிஸ்கஸ் பண்ணி அத்தனை கோடி ரூபா பணம் போட்டு அத்தனை டெக்னீஷியன் ஒர்க் பண்ணி அது பிஸ்னஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி தான் அந்த படம் வெளியே வருது. அதை வந்து அப்படின்றதுக்குள்ளே அது வேஸ்ட்டு. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லி ஜனங்க படம் வந்து கொண்டாடிடுவாங்களா? நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் நல்லா இருந்தால் கரெக்ட், நல்லா இருந்தால் கொண்டாடிடுவான். ஆனால் நீங்கள் பயமுடுத்துனீங்கன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கிற படத்துக்கு கூட போக மாட்டான். இதுதான் நெகட்டிவோடைய தாட்டு. பயமுடுத்துனீங்கன்னா பயந்தான் எல்லாத்துக்கும். எல்லோரும் காரில் போனால் பயம், இந்த போனால் பயம், எல்லாத்துக்கும் ஃபியர் இஸ் ஒன் திங். அது க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணுறது படம் இவங்களால யாராலையும் படத்தை ஓட வைக்க முடியாது, ஆனால் கெடுக்க முடியும். கண்டிப்பாக சார். ஸோ அதுதான் நடக்குது. கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரைட் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.